10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். சினிமா வட்டாரத்தில் தற்போது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள செய்தி ஒன்று உலா வருகிறது. தமிழ் சினிமாவின் ஜாம்பவான் இயக்குனர் மணிரத்னம், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மற்றும் இளம் நடிகை ருக்மிணி வசந்த் ஆகியோர் ஒரு புதிய படத்தில் இணையவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணி உண்மையானால் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த செய்தி கோலிவுட் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இயக்குனர் மணிரத்னம் சமீபத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான தக் லைஃப் படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்திற்கு பிறகு தனது அடுத்த படத்திற்கான பணிகளில் அவர் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த புதிய படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் ருக்மிணி வசந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இது ஒரு காதல் கதையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உண்மையானால் மணிரத்னம் மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோர் செக்கச் சிவந்த வானம் படத்திற்கு பிறகு மீண்டும் இணையும் இரண்டாவது படமாக இது அமையும். 2018ஆம் ஆண்டு வெளியான அந்த ஆக்ஷன் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. விஜய் சேதுபதி மற்றும் ருக்மிணி வசந்த் ஆகியோர் ஏற்கனவே எஸ் என்ற படத்தில் இணைந்து நடித்துள்ளனர். ருக்மிணி வசந்த் தமிழில் அறிமுகமான முதல் படமாக எஸ் அமைந்தது. தற்போது மணிரத்னம் படத்தில் இவர்கள் இருவரும் மீண்டும் இணைவது ரசிகர்களிடையே பெரும் ஆவலை தூண்டியுள்ளது. இந்த கூட்டணி திரையில் எப்படி இருக்கும் என்பதை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். முன்னதாக மணிரத்னம் தனது அடுத்த படத்திற்கு துருவ் விக்ரம் மற்றும் ருக்மிணி வசந்த் ஆகியோரை ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக வதந்திகள் பரவின. ஆனால் தற்போது விஜய் சேதுபதி பெயர் அடிபடுவது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் தற்போது வதந்திகளாகவே உள்ளன. படக்குழுவினரிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் இந்த கூட்டணி குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ருக்மிணி வசந்த் தமிழில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து AR முருகதாஸ் இயக்கும் மதராசி படத்தில் நடித்து வருகிறார். இது அவரது அடுத்த பெரிய தமிழ் வெளியீடாக இருக்கும். சமீபத்தில் ரிஷப் ஷெட்டி நடிப்பில் வெளியான காந்தாரா அத்தியாயம் 1 படத்திலும் அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த படம் அவருக்கு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தது. தற்போது ஜூனியர் N.Tr நடிக்கும் N.Dr 31 படத்திலும் ருக்மிணி வசந்த் நடித்து வருகிறார். தெலுங்கு திரையுலகிலும் அவர் தனது முத்திரையை பதித்து வருகிறார். விஜய் சேதுபதி கடைசியாக நித்யா மேனனுடன் இணைந்து தலைவன் தலைவி படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றது. அவர் மிஷ்கின் இயக்கும் ட்ரெயின் படத்திலும் பூரி ஜெகநாத் இயக்கும் பெயரிடப்படாத ஒரு படத்திலும் நடிக்கவுள்ளார். இந்த திட்டங்கள் அவரது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் விஜய் சேதுபதி பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் 9வது சீசனை தொகுத்து வழங்கி வருகிறார். தொலைக்காட்சித் துறையிலும் அவர் தனது ஆளுமையை நிலைநிறுத்தி வருகிறார். மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்த படம் பார்வையாளர்களிடமிருந்து கலவையான வரவேற்பை பெற்றது. இந்த திரைப்படம் மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோர் நாயகன் படத்திற்கு பிறகு 38 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் இணைந்த படைப்பாகும்.
இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியாக பார்க்கப்பட்டது. சிலம்பரசன், த்ரிஷா, அசோக் செல்வன், நாசர் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடித்திருந்தனர். தற்போது தக் லைஃப் நெட்ஃபிக்ஸ் தளத்தில் ஸ்ட்ரீமிங்கிற்கு கிடைக்கிறது. கமல்ஹாசனின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மணிரத்னம் இயக்கிய நாயகன் திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. இது ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக அமைந்தது. மணிரத்னம், விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த் ஆகியோரின் இந்த புதிய கூட்டணி குறித்த தகவல்கள் தமிழ் சினிமா உலகில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு காதல் கதையாக இது உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. இந்த வதந்திகள் உண்மையாகி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சினிமா ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய அத்தியாயமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.